ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோட் லாஸ்ட்ல மௌலி காஃபி கப்பை எடுத்துக்கிட்டு குணால்கிட்ட கொடுக்கறதுக்காக போவா. ஆனா அவன் என்னன்னா நந்தினி கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். உடனே இதை கேட்டு அவளுக்கு பயங்கரமா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த இடத்த விட்டு அப்படியே அழுதுட்டே ரூமுக்கு ஓடி போயிடுவான். ஒரு பக்கம் குணால் அப்புறம் மாமியார் ரெண்டு பேருமே கதவை வேகமா தட்டிட்டு இருக்காங்க. மௌலி கதவை திறன்னு. அதுக்கப்புறம் அவ கதவை திறக்கிறா. அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகி பாக்குறாங்க. அவ வீட்டை விட்டு போறதுக்கு முடிவு பண்ணிட்டா போல. அவளோட பொட்டி படுக்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போறா. இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல என்னால இருக்க முடியாது. குணாலால தான் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த உறவும் குணாலால தான் தொடங்குனுச்சு. அப்ப அவனே எனக்கு இல்லங்கும் போது நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? ஒவ்வொரு நிமிஷமும் இவனை பார்க்கும் போது இந்த நடந்த விஷயம் எதையுமே என்னால மறக்கவே முடியல. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், என்னை மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ பட்டு அந்த இடத்த விட்டு போறா. உடனே மாமியாக்காரங்க தான் தடுக்கிறாங்க. இந்த பாரு மௌலி, நீ எந்த தப்புமே பண்ணல. நீ எதுக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்? நீ இந்த வீட்டு பொண்ணு, நீ இங்கதான் இருக்கணும். என்னோட பையன் தானே தப்பு பண்ணா, அதனால அவனே இந்த வீட்டை விட்டு வெளில போட்டோம் அப்படிங்கிற மாதிரி கோவமா நீ வீட்டை விட்டு வெளில போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட குணாலும் எதை பத்தியுமே யோசிக்காம அவனும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு பாட்டிட்ட ஆசீர்வாதம் வாங்குறான். அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. குணால் எங்க விட்டு போயிடாதப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க வருத்தப்படுறாங்க. அதோட தன்னோட அம்மாவோட கால்லயும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு மௌலி பக்கத்துல போறா. அவளோட கையில அந்த சாவியை கொடுக்குறான். அந்த ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்கல்ல, சோ அந்த சாவியை தான் கொடுக்குறான். நீ எனக்காக எவ்வளவுதோ பண்ணிருக்க மௌலி, ஆனா உனக்கு நான் என்னைக்குமே தகுதி இல்லாதவனா தான் ஆயிட்டேன். உன்னோட அன்புக்கு என்னைக்குமே நான் ஏத்தவன் இல்ல. அதனால நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நீ போகாத. அம்மா எடுத்த முடிவு கரெக்ட் தான், இந்த வீட்டுல நீ தான் எடுக்கணும், நானே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறான். போகும்போது லாஸ்டா அவளை பார்த்து ஒரு லுக்க விட்டுட்டு போவான். பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவான். அவன் போன அடுத்த செகண்ட் இவ அப்படியே இடிஞ்சு அப்படியே போய் உழுவா. அவளால தாங்கிக்கவே முடியாது. அப்படியே கதறி கதறி அழுவா. மாமியார் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதோட ரூமுக்கு போறா. அங்க அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டு அவ்வளோ போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அவளுக்கு. இவ குணால ரொம்பவே உண்மையா காதலிச்சிருப்பா. இந்த அஃபேர் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளால இந்த விஷயத்த மன்னிக்கவும் முடியல, அவனை காதலிக்காம இருக்கவும் முடியல. அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே பித்து பிடிச்ச மாதிரி ஒரே இடத்துல உட்கார்ந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கா. அதே சமயம் இங்க நந்தினிய காட்டுறாங்க. அவ குணால்ட்ட இருந்து எந்த விதமான மெசேஜுமே வரலையே, அவர் எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு அவளும் ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க குணால் கார்ல போயிட்டு இருக்கான். அவனும் இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து ரொம்ப அழுதுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நந்தினி, குணால், மௌலி மூணு பேருமே கஷ்டத்துலதான் இருக்காங்க, அழுதுட்டு தான் இருக்காங்க. மூணு பேர்ல ஒத்தவங்க கூட சந்தோஷமா இல்ல. இதெல்லாம் தேவையா? மௌலி, குணால் ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்க்கையை தொடங்கிட்டு இருந்தாங்க. இப்ப குணால், நந்தினி அவங்க ரெண்டு பேரும் பண்ண ஒரு சின்ன தவறால மூணு பேரோட வாழ்க்கையுமே அழிஞ்சு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க சாப்பாடு கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, ப்ளீஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளவுதோ கெஞ்சி பாக்குறாங்க. இல்ல, என்னால முடியாது, என்னோட குணால வீட்டுக்கு வர சொல்ல, அவன் வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு மௌலியும் வர. அவளுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அம்மா, நீங்க இப்படிலாம் பண்ணிருக்க கூடாது. என்னதான் இருந்தாலும் அவர் இந்த வீட்டு பையன் தானே, அதனால அவர் இங்கதான் இருந்திருக்கணும். நான் தான் போறேன்னு சொன்னேன்னம்மா, நீங்க தான் வேணான்னீங்க. இது என்னமோ சரியா பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு குணால இங்கேயே நம்ம கூட்டிட்டு வந்துடலாங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அதோட அம்மா, எனக்கு மனசே சரியில்லை, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ கோயிலுக்கு கிளம்பி போயிட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. அதனால மனசுருகி வேண்டிட்டு இருக்கா. அதே இடத்துலதான் இங்க நந்தினியும் உட்கார்ந்துருப்பா. ஆனா இவளை பார்த்திருக்க மாட்டா போல. அப்ப மௌலி வேண்டிக்கிட்டு மணிய அடிப்பா. அந்த ஓசை கேட்ட உனதான் இங்க மௌலி நிக்கிறது அவளுக்கே தெரியும். உடனே அவளே இவகிட்ட பேச வரா. நந்தினி அந்த இடத்துல பார்த்த மௌலிக்கு ரொம்பவே கோவம் வரும். இந்த இடத்துலயாவது நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்தா, இங்கேயும் இவ தொல்லை பண்றாளே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கோவமா அந்த இடத்தை விட்டு போறா. உடனே நந்தினி கையை பிடிச்சு அவகிட்ட பேச முயற்சி பண்றா.
மௌலி, நான் உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடு. நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எந்த விதமான தகுதியுமே இல்ல. ஆனா எனக்கு உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறது தவிர வேற வழியே எனக்கு தெரியல. நீ சொன்ன மாரி இனிமே நான் உன் பக்கத்துல நெருங்கி வரமாட்டேன். ஆனா என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கிற மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. உடனே மௌலிக்கு ரொம்பவே கோவம் வருது. எப்படி என்னால உன்னை மன்னிக்க முடியும்னு நினைக்கிற? எப்படி நீ என்கிட்ட நீ மூஞ்சி கொடுத்து பேசுறேன்னு எனக்கு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளவு கோவம் வருது. உனக்கு கில்ட்டியாவே இல்லையா? என்னோட புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டல. இப்ப கூட குணால உன் வீட்டுல தானே நீ வச்சிருக்க. அவரை நேத்தே வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. கண்டிப்பா உன் வீட்டுல தானே இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ரொம்ப நல்லவ மாதிரி என்கிட்ட மன்னிப்பு கேட்டு நடிச்சிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கோவமா பேசிட்டு இருக்கா. அப்பதான் நந்தினிக்கு புரிய வருது, குணால் வீட்டை விட்டு வெளில போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன சொல்ற மௌலி? குணால் வீட்டுல இல்லையா? அவர் எங்க போனாரு? அவர் ஏன் வீட்டுல எல்லாம் வரல? நீ சொல்லிதான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது. அப்ப குணால் எங்க போனாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இவ கேட்டுட்டு இருக்கா. இந்த விஷயத்த தெரிஞ்ச உடனே மௌலிக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவன் நினைச்சிருப்பான் நந்தினி வீட்டுக்கு தான் அவன் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப குணால் எங்க போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ரொம்பவே பதட்டமாகுது. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி குணால தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் மௌலி அவனுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் நந்தினியும் அவனுக்கு கால் பண்றா. ரெண்டு பேரும் கால் பண்றதையும் அவன் அட்டென்ட் பண்ணவே இல்ல. இவன் பித்து பிடிச்ச மாதிரி வேகமா காரை ஓட்டிட்டு பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். வேகமா போயிட்டே இருக்கும் போது முன்னாடி ஒரு கார்ல போய் இடிச்சிருவான். அந்த இடத்துலயே அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுது. இங்க நந்தினி ஒரு படி மேல போய் போலீஸ்லயே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. இந்த மாதிரி குணால் மிஸ் ஆயிட்டாரு, அவரை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றா. அப்பதான் அந்த போலீஸ்காரங்களுக்கு தெரிய வந்திருக்கும், இந்த மாதிரி குணால் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த நந்தினிக்கு சொன்ன உடனே நந்தினி கரெக்டா அந்த இடத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறா. குணாலுக்கு கரெக்டான நேரத்துல ட்ரீட்மெண்ட் கொடுக்குறா. அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து அவ ரொம்பவே வருத்தப்பட்டு பார்த்துட்டு அழுதிட்டு இருக்கா. அதோட டாக்டர் சொல்றாங்க, இவர் ரொம்பவே சீரியஸா இருக்காரு. அது மட்டும் இல்லாம இது போலீஸ் கேஸ்ங்கும் போது எங்களால ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியாது. நீங்க அவருக்கு என்ன வேணும் ஏதாவது சொல்லுங்க. அவங்களோட சொந்தக்காரங்க யாராவது இருந்தா கூட்டுவாங்க. முக்கியமா அவங்களோட ஒய்ஃப் எங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, நான் தான் அவரோட ஒய்ஃப், நான் தான் அவருக்கு எல்லாமே, நான் இருக்கல, எந்த பிரச்சனையும் வராம பாத்துப்பேன், நீங்க தயவு செஞ்சு அவரை காப்பாத்திடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கரெக்டா மூளையும் வந்துருவா போல. இவ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டுதான் இருப்பா. அதோட குணால் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு உடனே ரொம்பவே வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கா. குணால், நீங்க எந்திரிங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும், உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டேன், நானும் உங்களோட சேர்ந்து செத்துடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ரூமுக்கு வெளியில நின்று நம்மளோட மூளையை கேட்டுட்டு இருக்கா. அவளால அதை தாங்கிக்கவே முடியல. இவ இன்னுமே என்னோட போர்ஷனை மனசுல நினைச்சிட்டு இருக்காளா? இவ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? நான் என்னோட குணால பாக்கிறதுக்கு வந்தா இவளும் இங்க நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மௌலி அவளோட புருஷனை தான் பார்க்க வந்திருப்பா. ஆனா நந்தினி என்னமோ குணால் தான் அவளோட புருஷங்கிற மாதிரி ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பேசிட்டு இருப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது அவளால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. அப்படியே இடிஞ்சு போய் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருப்பா. அதுக்கப்புறம் குணாலுக்கு ஒரு வழியா ட்ரீட்மெண்ட் முடிச்சிருவாங்க போல. நான் வீட்டுக்கே கொண்டு போய் அவரை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தாங்கலாம் அவனை கூட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருப்பா. அவங்க ரெண்டு பேரும் இப்படி போறத பார்த்து அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்படியே கண்ணீரோட அப்படியே பாவமா பார்த்துட்டு இருப்பா. அதோட இங்க நந்தினி அவனை வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவனுக்கு சூப்பெல்லாம் வச்சு கொடுத்து அவனை ரொம்பவே நல்ல விதமா பாத்துக்கிறா. அவனுக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டு அவனை நல்ல விதமா படுத்து தூங்கலாம் வைக்கிறா. ஒரு பொண்டாட்டி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இவன் பார்த்து பார்த்து இவனுக்கு பண்ணிட்டு இருக்கா. இன்னொன்னு பக்கம் நம்மளோட மௌலியை தான் காட்டுறாங்க. அவளுக்கு இது எதையுமே தாங்கிக்கவே முடியல. அப்பதான் என்னம்மா என்னாச்சு, நீ ஒரு மாதிரி இருக்க, சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி மாமியார் சொன்ன உடனேயே அவ வேக வேகமா அந்த சாப்பாடை அள்ளி அள்ளி சாப்பிட ஆரம்பிக்கிறா. சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தா அந்த சாப்பாட்டுல காட்டுவாங்க, அந்த சாப்பாடை எடுத்து வேகமா சாப்பிடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப நம்மளோட மௌலி செஞ்சிட்டு இருக்கா. நல்லா வேகமா சாப்பிட்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிட்டு அப்படியே அந்த இடத்துலயே உட்கார்ந்து அவ்வளவு அழுதுட்டு இருக்கா. அப்ப அங்க குணாலோட போட்டோ இருக்கு. அதை அப்படியே நெஞ்சோட அணைச்சு வச்சுட்டு ரொம்ப கதறி கதறி அழறா. குணால், நான் உன்னை எவ்வளவு காதலிக்கிற தெரியுமா? உன் மேல எனக்கு கோவம் இருக்கு, ஆனா உன்னை என்னால யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை மறக்கவும் முடியாம மன்னிக்கவும் முடியாம ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்துட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. மௌலியை இந்த நிலைமையில பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.